பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த காலவோளை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஆஃப் ஜான் 6:68. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 68ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. அப்போஸ்தலனாகிய பேதுரு முன்குறித்து அழைக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன், சபையினுடைய மூத்த அப்போஸ்தலனாயிருக்கிறார். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதே வசனத்துல இயேசுவை விசுவாசிப்பதனால், அவரை ஏற்றுக்கொள்வதனால், அவருடைய திருவிருந்து பந்திலே பங்கு கொள்வதனால், அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிப்பதனால், பானம் பண்ணுவதனால் மனிதனுக்கு, விசுவாசிகளுக்கு உண்டாகிற நன்மைகள் என்ன என்பதை அவர் தெளிவாய் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் உபதேசித்தார். இதை கேட்டதான அவர்கள் நேகர் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அவர் அழைத்திருக்கிறது 12 பேர். அதிலே ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். இவர்களை தெய்வம் தெரிந்து கொண்டார். இன்று அப்படிதான் நம்மையும் கடைசி காலத்துல கிறிஸ்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் அவருடையவர்கள். நம்மை தெரிந்தெடுத்தவர், நம்மை அழைத்தவர், நமக்காய் இரத்தம் சிந்தினவர், நமக்காய் பாடுகளை சகித்தவர், உயிர்த்தெழுந்தவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடினமான நேரங்கள், இங்கே மேலே அவருடைய உபதேசங்கள் 60ஆம் வசனத்துல அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். உபதேசங்கள் கடினமானபடினாலே அவரை விட்டு விலக அவர்கள் இருதயம் தீர்மானிக்கிறது. வழி விலகுகிறவர்களாயிருந்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுவான், இந்த பூமியில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் வேற யாரும் இல்லையே. நீரே என் தஞ்சம். பிரியமான தெய்வ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னது 100 உண்மையான வார்த்தை. அவரை சரியாய் அறிந்திருந்தான். பல நேரங்கள்ல இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல பல வியாதிகளை MRI CT ஸ்கேன்ல கூட டயக்னோஸ் பண்ண முடியாதது பேதுரு அறிந்திருந்த விஷயம். உம்மை விட்டா யாரிடத்தில் நான் போவேன்? என் வாழ்வு, என் நித்தியம், என் ஜீவன் உம்மிலே இருக்கிறது. அதனால் இந்த பேதுருவை போல விடாமல் அவரை பற்றி கொள்ளுவார். இவ்வாழ்வுக்கு மாத்திரமல்ல, மறுவாழ்வுக்கும் அவர் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். இந்த வாழ்வின் ஜீவன் தான் நித்தியமானது. அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு உன்னதமானது. அவரோடு இருப்பது இதிலும் மேலானது. நாம் இந்த பூமியிலே பார்க்கிற, நாம் அனுபவிக்கிற, நாம் ருசிக்கிற காரியங்களை விட அவருடைய அன்பு எண்ணி முடியாதது. இவைகளுக்கெல்லாம் மேலானது. எசேயாவிலே சொன்னார், தாய் கூட தன் பாலகனை மறப்பாள், நான் உன்னை மறப்பதில்லை என்று. இந்த காலவோளை தேவ பிள்ளையே, பேதுருவை போல ஒரு தெளிவு நமக்கு உண்டாகட்டும். ஏனென்றால் நாம் இடறி போகாதபடி, விலகி போகாதபடி, விடாமல் பின்பற்றுவதற்கு இந்த தெளிவு, இந்த அறிவு நமக்கு உதவியாயிருக்கும். நீங்களும் போய்விட மனதானால் போங்கள் என்று சொல்லி அவர் உத்தரவு கொடுக்கிறார். எங்கே போவோம் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டார்கள். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனாலதான் பேதுரு சொன்னான், கர்த்தராகிய கிறிஸ்து மோசையோடும் எலியாவோடும் பேசுகிற இந்த காட்சியை அவன் கண்டபோது பேதுரு சொன்ன வார்த்தை, இயேசுவே, மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லல, உமக்கு ஒரு கூடாரம். உம்மோடு கூட நாங்கள் இருப்பது அத்தனை ஆனந்தம், அத்தனை சந்தோஷம் என்று நாம் இயேசுவை வாயினால் உச்சரிப்பது, அந்த நாமத்தை நாம் அறிக்கையிடுவது அத்தனை சந்தோஷமானது.
நம்முடைய எலும்புகளுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு அது ஆரோக்கியமானது. சரீரம் மண்ணானது. இல்லை பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் ஒன்று மாறி நம்முடைய விசுவாச பின்னடைய நாம் சோர்ந்து போக, வழிவிலகி போவதற்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் இந்த உலகம், இந்த மண் நமக்கு செய்து கொண்டே இருக்கு. மனம் தளராமல் தைரியமாய் இருங்க. பேதுருவை போல விடாமல் அவரை பற்றிக் கொள்ளுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர்தான் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார். இங்கே தெளிவாய் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நான் தான் உங்களுடைய ஜீவன். உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். நிஜம், சத்தியம் இதுதான். அதனால் இந்த கால ஓலை மனம் தளர்ந்து போனதான தெய்வ பிள்ளைய, இந்த கால ஓலை கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். அவரை விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள். பேதுருவை போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, யாரிடத்தில் போவேன்? ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது, நித்தியம் இடத்தில் இருக்கிறது. இந்த பூமியில் எங்கும் கிடைக்காதது நீர் அருளின உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உள்ளதை நான் விசுவாசிக்கிறேன். பேதுரு வழிவிலகி போன மனிதனானாலும் தெளிவுள்ள மனிதனாய் இருந்தான். மனம் கசந்தான். இன்று நம்முடைய சபை கூடுதலுக்கு, சபைக்கு மூத்த அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். நல்ல சாட்சி. அப்படி கர்த்தர் உங்களையும் என்னையும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். விடாமல் அவரை பற்றிக் கொள்வோம். என்ன வந்தாலும் இந்த கால ஓலை ஒரு தீர்மானம், நான் உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். யார் என்னை விட்டாலும், யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு இருப்பேன். உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால என்னை பூர்ண சமாதானத்தோடு நடத்த அவர் வல்லவர் என்ற அறிவை, தெளிவை இந்த காலவோலை எங்களை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி இந்த காலவோலை நம்முடைய காரியத்தை துவக்குவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வாதமான நாளாய், ஆசீர்வாதத்தின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நாம் ஒன்றாய் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேதுரு சொன்னது போல யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு, வேற எங்கும் இல்லை. ஆண்டவரே, நித்தியமும் ஜீவனும் உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு போகும், நீ கொடுக்க அவைகள் திருப்தி ஆகும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கால ஓலை என்னோடு ஜெபிக்கிற உடைய தெய்வ பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இந்த ஜீவன் அவர்களில் பூர்ணப்படட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போன, மனம் தளர்ந்து போய் கவலைப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பொழுது நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிப்பதின் பலன் என்ன என்பதையோ, உம்மை விடாமல் பற்றி கொண்டு நடப்பதனுடைய மகிமையின் சமாதானம் இன்னது என்பதை பிள்ளைகள் உணரும்படியா, தெய்வ ஜனம் உணரும்படி இந்த கால போல நம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்குவதாக. பேதுருவுக்கு தெளிவை கொடுத்து கண்களை திறந்தது போல இதை கேட்டுக்கொண்டு என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெளிவு உண்டாக, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு கிறிஸ்துவே அவருடைய சமாதானம், கிறிஸ்துவே அவருடைய ஜீவன், கிறிஸ்துவே அவருடைய நித்தியம் என்பதை உணர கர்த்தர் கிருபை செய்ய ஆவியானவர் வழி இதுவே என்று சொல்லி இந்த நாள் நம்முடைய வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். வேளைகளுடைய பிரயாசத்திற்கான பலனை பூரணமாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி ஊழியக்காரனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.